நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. எடப்பாடி பழனிசாமி இப்போ செகண்ட் ரவுண்டு போகிறாரு மக்கள் சந்திப்பை. ஆனால் உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு முழுக்க தமிழகம் தழுவிய அளவில் ஒரு நடைப்பயணத்தை போயிட்டு வந்துட்டார். இப்போ ரீசெண்டாக அமித்ஷா வந்துட்டு போனார் தமிழ்நாட்டுக்கு. ஒரு பெரிய சலசலப்பை கிரியேட் பண்ணலை. ஏன்னா பிஜேபியை பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஈர்க்கும் விதமான ஒரு கட்சியாக பார்க்கல. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த டைமில் எடப்பாடியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீட்டே பண்ணலை, அச்சச்சோ முடிஞ்சு போச்சு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர் போய் மீட் பண்ண போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி போய் ஆர்.என். ரவி மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. 4 லட்சம் கோடிக்கு இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை நான் போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் இந்த புத்தகத்தால் பலன் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா இதே போல் ஐயா ஸ்டாலின் போய் கொடுத்தாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்களும் போய் கொடுக்குறாங்க. ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். எங்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும், நான் தான் இல்லைனா சட்டவிரோதம்னு சொல்கிறாரு தவிர அதிமுக ஓட்டம் வரமாட்டேன்னு சொல்லுது. ஒன்று கூட நடத்தலாம். இன்னொன்று கூட சொல்கிறேன், ராமதாஸ் தேர்தலே புறக்கணிக்க கூட வாய்ப்பு இருக்குது. புறக்கணிக்கிறேன், இந்த தேர்தலில் போட்டி கூட இல்லைறாங்க அப்படி கூட ஒரு பேசுவார். ஆனால் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு, மினிமலாக இருக்குது. திமுக கிட்ட உங்களால் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா அப்படி போனாங்கன்னா அந்த அலைன்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக ஜெல் ஆகாது. ஏன்னா இப்போ வரைக்கும் வன்னிய தலித் ஒற்றுமைங்கிறத நோக்கி இவங்க யாருமே பயணிக்கலை. அப்படி இருக்கும்போது அங்கே ஏற்கனவே பிசிகா இருக்காங்க. அவங்க ஒன்றானா கூட ஓட்டு ஒன்றாகும். இந்த பிரச்சனை இருக்குது. ராமதாஸ் கூட தான் புஜங்களை உயர்த்துங்கள் இப்படிலாம் சொன்னார். நீ வீரன் அப்படிலாம் சொன்னார். அவர் எப்படி திமுக கூட்டணியில் விசிகா ஏற்றுக்கும்? தேர்தல் புறக்கணிப்பு தான் இறுதி ஒன்றாக இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் பையன் கூட எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் ஒழுங்காக கூட்டணியில் போய் 20 சீட்டாக தம்பி 5 சீட் கொடுப்பான்னு கேட நின்று போகிறது உங்களுக்கு பிரச்சனை. சரியானது எதுவோ அது வென்றே தீரும், அவ்வளவுதான். அதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். மஞ்சப்பத்திரிக்கை நிறைய விற்குதுங்கிறதுக்காக அதையும் திருக்குறளையும் ஒத்துமைப்படுத்த முடியாது. ஒரு கடையில் திருக்குறளும் இருக்கும், மஞ்சப்பத்திரிக்கையும் இருக்கும். திருக்குறளே இப்போ விற்கவே மாட்டேங்குதுன்னா அது திருக்குறள் மொக்கையான உருளாக மாறிடுமா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி தான் இதையே நான் பார்க்குறேன். கட்சியில் இணைப்பது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. இதை தாண்டினது மக்களோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தணும். தமிழ்நாடு தழுவிய அளவில் தமிழக வெற்றி கழகத்தினர் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். சூப்பரு, அதை அறிவிங்க. சீமான் 1.5 மணி நேரம் பேசுகிறார் ஒரு மேடையில். அதில் 1 நிமிஷம் விஜயை பற்றி பேச எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானுவோ. 1 நிமிஷம் தான் விஜயை பற்றி பேசினாரா, 59 நிமிஷம் வேற விஷயம் பேசுகிறார். அதை போடுறானா போட மாட்டான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நன்றி. இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கு. அதற்குள்ளாக இப்போ பரபரப்பு தொடங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அன்புமணி பாமக என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிருச்சு. அதாவது அதிமுக தலைமையில கூட்டணியில இணைந்திருத்துன்னு அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு பிரஸ் மீட் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்புமணி அவர்களும். இதுல இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா, ராமதாஸ் பாமக எந்த கூட்டணியில போய் இணைய போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒருவேளை திமுக கூட இணையலாம் அப்படின்னு சொல்லப்படுது, இல்ல அதிமுகவிலே இணையலாம், ஆனா அவங்க அதிக சீட்டுகள் அவங்கள மாதிரி வந்து டிமாண்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது அடுத்த கட்டமாக எங்க போகும்? முதல்ல நீங்க கேள்விகளை 2 நான் பகுத்துக்கிறேன். இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம், பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம 2ஆ பகுப்பாய்வு பண்ணிக்கலாம். இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு சரியான தருணத்துல ஒரு காத்திருந்து பாயுமாம் கொக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு டைமிங்ல வந்து அன்புமணி இதை அறிவிச்சிருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி கூடாரத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு, சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல, எதுவுமே ஜெல்லாகல அப்படின்னு தொடர்ச்சியா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ ஒவ்வொன்றா வந்து ஜெல்லாகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எந்நேரம் இப்போ மணி வந்து ஒரு 4 மணி, எந்நேரம் அவர் வந்து டெல்லி போகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கணும், அல்லது அவர் கிளம்பியிருப்பார்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 1 ஹவராக நம்ம டிவி நம்ம இன்னும் பார்க்கல. பட் இந்த டைமில்
இந்த எதிர்க்கட்சிகள் இருக்கவங்கெல்லாம் ஒரே அணியில் இணைவதற்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு அணியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆளுங்கட்சி கூட்டணியாக திகழக்கூடிய திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கட்சி பல சிக்கல்களை குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதிரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைற போக்கும் ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ள ஒரு பிணக்குகள் உருவாக்கக்கூடிய ஒரு போக்கும் இருக்கக்கூடிய வேலையில பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மூவை தான் வந்து காமிக்குது. முக்கியமா அவர் பேசும்போது குறிப்பிட்ட வார்த்தையை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க கூட்டணிகளுக்கான சீட்டுகளையே பேசி முடிவு பண்ணியாச்சு. அப்ப ஏற்கனவே இது பேசி முடிவெடுத்து ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு கூட்டணியை தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி இப்போ செகண்ட் ரவுண்டு போறாரு மக்கள் சந்திப்பை. ஆனால் உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு முழுக்க தமிழகம் தழுவிய அளவில் ஒரு நடைபயணத்தை போயிட்டு வந்துட்டார். பல இடங்களில் குறிப்பாக அங்கங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, விவசாயிகள் பிரச்சனை என்னென்ன, மக்கள் பிரச்சனை என்னென்ன, போதை கஞ்சா மது ஒழிப்புக்கான வேலைகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரீதியாக தொடர்ச்சியாக களத்தில் வேலை பார்த்துக்கிட்டு வருகிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ அந்த வேலையும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு. அப்போ இந்த 2 ஒர்க்கும் ஒரு இடத்துல இணையுது. மிக குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் எங்க போய் யாரை மீட் பண்ணி இருக்கிறாருங்கிறது தான் இங்க வந்து ஒரு பாயிண்ட். அவர் கமலாலயம் போனாரா இல்ல, நயனாரை பார்த்தாரா, அண்ணாமலை மீட் பண்ணாரா இல்ல, டைரக்டா எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணாரு. அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாமக அணைஞ்சிருச்சுங்க, முடிஞ்சுங்க வேலைன்னு. இப்போ நேத்தெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டா அமித்ஷா வந்துட்டு போனார் தமிழ்நாட்டுக்கு. ஒரு பெரிய சலசலப்பை கிரியேட் பண்ணல. ஏன்னா பிஜேபியை பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஈர்க்கும் விதமான ஒரு கட்சியாக பார்க்கல. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த டைமில் எடப்பாடியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீட்டே பண்ணலை, அச்சச்சோ முடிஞ்சு போச்சு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர் போய் மீட் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் வந்த போதெல்லாம் நான் மீட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுங்க. நான் டைம் இருக்கும்போது வரேன், போயிட்டு வாங்கன்னு சொன்ன மாதிரி தான் அது கணக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்னொன்று அமித்ஷா அவர்கள் சொன்னது வந்து பார்க்கணும் அப்படின்னா, என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில அப்படின்னு அவர் பேரை கூட குறிப்பிடல அவர் பேசும்போது. அதான் இப்போ இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் தலைமை அப்படிங்கிறத மீண்டும் வந்து நிறுவி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு வகையில் இது திமுக கூட்டணிக்கு ஒரு கிளியை உருவாக்கக்கூடிய ஒரு டைமிங் தாமா. ஏன் அப்படின்னா குறிப்பாக வட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சமூகங்களுடைய வாக்கு வந்து சிதறி இருக்குது, எப்படி எங்கே போகணும்னே தெரியாதுன்ற சூழல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ பாமக உள்ள சேர்ந்ததன் காரணமாக குறிப்பிட்ட சில பகுதிகளில் இவங்களுடைய வாக்கு சேதம் அப்படிங்கிறது அப்படியே இந்த கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை ஒரு களத்தையே வந்து உருவாக்கி இருக்கிறது இந்த கூட்டணி அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்க்கணும்னா ஒரு சில பகுதிகளை சொல்கிறாங்க. திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், இது போன்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாமகவுடைய ஒரு கோட்டையாகவே திகழ்கிறது அந்த பகுதிகளெல்லாம். அப்போ அந்த பகுதிகளில் ஆன்டி டிஎம்கேவும் அங்கே கன்சாலிடேட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக ஆகிய கூட்டணி, இன்னும் நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா தேமுதிகவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக அவங்க இன்னும் அறிவிக்கல அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஓகே ஆயிருச்சு. அதே மாதிரி டிடிவி தினகரனுடைய ஸ்பீச் நீங்கள் அண்மையில் கேட்டீங்களா தஞ்சாவூரில்? அவர் என்ன பேசுறாருன்னா போகிற பக்கம் சொல்கிறாரு, தேர்தல் நெருங்குற போது இந்த எதிரி உதிரிக்கெல்லாம் துரோகிக்கெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, நம்மளோட இலக்கு ஒன்று தான் அப்படின்றாங்க. அவங்க இலக்கு என்ன? திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புறது அவங்களுடைய ஒற்றை இலக்காக இருக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒன்று நேர ஒரு புள்ளி சில மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடியாக இருந்துச்சு. இப்போ என்னவா இருக்கு? திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில் தான் வந்து இப்போ இணையறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குற போது கிட்டத்தட்ட அந்த எதிர்கட்சிகள் யுனைடெட் ஏடிஎம்கேவும் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அந்த கூட்டணியில நாங்க வரமாட்டோம் தானே சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான்மா காலம் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் விட மோசமா சில வார்த்தைகளெல்லாம் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தி இருந்தாங்க. அதெல்லாம் கூட விட்டுருக்கப்பா, இவங்களாவது ஒரு சீனியர், இவர் அப்படி பேசிட்டாரு, அப்புறம் போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஷபீர் அண்ணன் தான் ஒரு கொஸ்டின் கேட்டார். அப்போ அவர் சொல்லுவார், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். அதே மாதிரி இன்னொரு முறை என்ன ஆச்சுன்னா, தேமுதிகல ஒரு தம்பி இருக்கார் இல்லையா, விஜய் பிரபாகர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு மாணிக்கம் தாக்கூரோட போட்டி போட்டார். ரொம்ப நெருக்கடி கொடுத்தாரு மாணிக்கம் தாக்கூர். ஃபஸ்ட்டு தோக்க விடுது மாணிக்கம் தாக்கூர். ஒரு 4000 ஓட்டில் வந்து இவர் தோற்று போயிட்டார் பாவம். அந்த கூட்டணிக்கு வைக்கிறதுக்கு 2024 கூட்டணிக்கு முன்னாடி என்ன எடப்பாடின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மேடையில் பேசினார். யாரு? விஜயகாந்தோட பையன் விஜய பிரபாகரன் பேசினார்.
அப்படிலாம் பேசலாம் வைரல் பண்ணாங்க. ஆனாலும் போய் நின்று வா தம்பி அரசியல்னா ஏன்னா இது இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அனுபவம் இருக்குல்ல, அந்த அரசியல் அனுபவத்தில் அவருடைய வயசு கூட இருக்காது விஜய பிரபாகரனுக்கு இல்லையா. அவர் எப்படி பக்குவமா அணுகணுன்ற அவருக்கு தெரியும். வா தம்பி வா அலையன்ஸ்ல போய் நில்லு நான் பாத்துக்கிறேன் அப்படி நிக்க வச்சு அதை அழகா டீல் பண்ணி முடிச்சு விட்டாரு. இப்ப இதே மாதிரிதான் நீங்க இந்த விஷயத்தையும் பார்க்கணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு அன்புமணி, டிடிவி தினகரன், தேமுதிக, இன்னும் மற்ற சில கட்சிகள், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாரு, நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு அவரு. ஆனா அவரு இன்னும் சிலர் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா பிளஸ் யுனைடெட் ஏடிஎம்கே, இது உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி கூட்டணியா கட்டாயமா அமையும். அப்படி அமைகிற போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் நெருக்கத்துல வரும்போது நம்ம இவர் இருக்காருல்ல, மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் இருக்காருல்ல, என்ன சொல்லுவாரு, டிஎம்கே இன்னொன்னு டிவிகே, யாருக்கும் போட்டி, டிவிகே இன்னொன்னு நீங்க சொல்லுங்க டிஎம்கே. கொஞ்ச நேரம் விஜய் ஃபேனா மாறுங்க. அப்ப அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாருல, அது அப்படியே மறைஞ்சிரும். டிவிகேவா எங்கப்பா அது அப்படின்னு கேட்கற மாதிரி ஆயிரும். ஏன்னா இன்னுமே அவங்க களத்துக்கு வராம தானே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சி நாம டெய்லி ஆக்டிவிட்டியில இருக்கணும். அதுதான் ஒரு கட்சிக்கான ஒரு அழகா இருக்கும். அப்படி அவங்க இல்லை. ஸோ அவங்களை பற்றி பேச வேணாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டைமில் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ரொம்ப ஷார்ப்பாக போகும். திமுக கூட்டணி கூட சலசலப்பு இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அதிமுக கூட்டணி வலிமையாவது. குறிப்பாக சில நடவடிக்கைகள் பாருங்கள். நேத்தா ஐ திங்க் ஸோ நேத்தா நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி போய் ஆர் என் ரவி மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. 4 லட்சம் கோடிக்கு இவங்க ஒட்டுமொத்தமாக ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை நான் போய் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன்னு சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் இந்த புத்தகத்தால் பலன் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா இதே போல் ஐயா ஸ்டாலின் போய் கொடுத்தாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்களும் போய் கொடுக்குறாங்க. ஆனால் இது எதிர்கட்சியினுடைய ஒரு மூமெண்ட்டை காமிக்குது மக்கள் மத்தியில். நினைச்சு பாருங்க, ஒரு கவனம் இருக்கும். அதுதான் எதிர்கட்சி பண்ண வேண்டிய வேலை. அதை இன்னைக்கு பண்ணிருக்கிறாருன்னு மனமகிழ்ச்சி அடையணும், சந்தோஷப்படணும். முதல்ல ஊடகங்களா ஒரு சாதாரண ஒரு மக்கள் பிரஜையா மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா உங்களுக்கும் கரண்ட் பில் ஏறுதா, எனக்கு கரண்ட் பில் ஏறுது. உங்களுக்கு சொத்து வரி உயர்வா, எனக்கு சொத்து வரி உயர்வு தான். நான் சொத்து வச்சலையா, எனக்கு வாடகை உயருது. அவ்வளவுதான். ஒருத்தர் சிக்கலை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிக்கலை அட்ரஸ் பண்ணுறதுக்கான வேலை யார் பார்க்கணும்? அப்போசிஷன் பார்ட்டிஸ் தானே பார்க்கணும். அப்போ அதை அவங்க பார்க்கறது ஒரு மன மகிழ்ச்சி. அப்போது ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மூமெண்ட்டும் இனி நடக்கிற அந்த கூட்டணி கணக்குகள், இது அப்புறம் இன்னைக்கு டெல்லி போகிறாரு, நம்ம பேசிட்டு இருந்தால் டெல்லி போவார், என்ன பேசிட்டு வருவாருங்கிறது தெரியல. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி ஸ்ட்ராங் அலையன்ஸாக மாறும்போது எடப்பாடி பழனிசாமி முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு மெகா அலையன்ஸு அப்படிங்கிற ஒரு வேர்டை அன்னைக்கு நம்ம காயின் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் அங்கே ஒட்டலாம், மெகா அலையன்ஸு ஸ்டிக்கரை ஒட்டலாம். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி ராமதாஸ் பாமக பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நான் வந்துடுறேன். ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். எங்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும், நான் தான் இல்லைன்னா சட்டவிரோதம்னு சொல்கிறாரு தவிர அதிமுக கூட்டம் வரமாட்டேன்னு சொல்லாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் டிஎம்கேக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நான் பார்க்குறேன். ஆனா ஏற்கனவே சிவி சண்முகம் அவர்கள் போய் ராமதாஸ் அவர்களை நிறைய மீட் பண்ணாருமா. அவருக்காக ஒரு கல்யாண தேதி ஒத்தி வச்சாருன்னு சொல்லுவாங்க. அண்மையில மீட் பண்ண போகும்போது அவருக்காக ஒரு டேட்டையே ஒத்தி வச்சாரு. அப்போ கூட அவர் சரியா கன்சிடர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. அப்போ சிவி சண்முகன் அவர்கள் மீட்டப் பண்ணதுக்கு அப்புறமும் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணையில இல்லையா? இதற்கு பிறகு எப்படி எடுத்துக்கிறது? ஒண்ணுதான், இன்னைக்கு கட்சி யார்கிட்ட இருக்குன்னா அன்புமணில தான் இருக்கு. கிளியரா சொல்றேன், அன்புமணி ராமதாஸ் கிட்ட தான் கட்சி இருக்கு. கட்சி கட்டமைப்பு யார்கிட்ட இருக்குன்றது தான் எடப்பாடி பழனிசாமி பார்ப்பாரு. இப்ப அதிமுக தலைவர் யாரு, பொதுச்செயலாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றோம்? ஏன் ஏபிஎஸ், ஏன் நீங்க ஓபிஎஸ் சொல்லல, ஏன் டிடிவி சொல்லல? ஓபிஎஸ் கட்சி விட்டு இல்லங்க, டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. சசிகலாமா எங்க இருக்காங்கன்னு தெரியல. இவரு தான் கட்சி இருக்குன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நாளைக்கு எடப்பாடி இல்லையா, வேற எக்ஸ்போஸ் அவங்க பேரை சொல்ல போறீங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா, யார் கட்சிங்கிறத அங்கீகரிக்கிறது பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது. இன்னொன்னு கட்சி கட்டமைப்பு யார் கையில இருக்குது, யாருக்கு யார் பின்னாடி இருக்கிறாங்கிறத ஒரு மேட்ரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அன்புமணி கையில தான் கட்சி இருக்குது. அதனால அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அப்படி முடிகிற போதோ அல்லது எனக்கு கூடுதல் சீட்டு வேணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று கூட நடத்தலாம். இன்னொன்று கூட சொல்கிறேன், ராமதாஸ் தேர்தலே புறக்கணிக்க கூட வாய்ப்பு இருக்குது.
புறக்கணிக்கிறேன், இந்த தேர்தலில் போட்டி கூட இல்லைறாங்க அப்படி கூட ஒரு பேசுவார். ஆனால் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு, மினிமலாக இருக்குது. ஆனா அவருடைய செயல்பாட்டை கவனிச்சோம் அப்படின்னா எல்லாமே அந்த அன்புமணிக்கு எதிராக தான் அவர் செயல்பாட்டு இருக்கு. அப்ப இந்த தேர்தலை எப்படி புறக்கணிப்பாரு? அவருக்கு எதிராக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தானே நினைப்பாரு. இல்லை, என்னுடைய இது எங்கே வருதுன்னா, அன்புமணி அவர்களுக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிற பிணக்கு அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியான பிணக்கு அல்ல. அது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அமைப்புக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிணக்காகத்தான் நான் வந்து கருதுறேன். அப்படி பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கோ அல்லது ராமதாஸ் ஐயாவுக்கோ தேவையானது என்னன்னா ரெக்கக்னிஷன் தான் தேவை, அங்கீகாரம் தான் தேவை. அந்த அங்கீகாரத்தை எடப்பாடி பழனிசாமி தாராளமாக கொடுப்பாரு. மாம்பழத்தில் இவங்க நிற்கட்டும், இல்லை மாம்பழத்தில் நீங்கள் 5 பேர் நில்லுங்க, அவங்க 4 பேர் நிற்கட்டும்னு சொன்னாரா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 20 சீட்டு கொடுக்குறாருமா, 20ல் அவங்களுக்கு ஒரு 4 கொடுத்துருங்க, பரவாயில்ல நிற்கட்டும்னா என்ன பண்ணுவீங்க? ஏத்துப்பாரா? வேற வழி இல்லைல்ல. நீங்கள் திமுக கிட்ட தான் உங்களால் போகவே முடியாது. திமுக கிட்ட உங்களால் போவதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா அப்படி போனாங்கன்னா அந்த அலைன்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக ஜெல் ஆகாது. ஏன்னா இப்போ வரைக்கும் வன்னிய தலித்து ஒற்றுமைங்கிறத நோக்கி இவங்க யாருமே பயணிக்கல. அப்படி இருக்கும்போது அங்கே ஏற்கனவே விசிகா இருக்காங்க, அவங்க ஒன்றானா கூட ஓட்டு ஒன்றாவாது. இந்த பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ சாதி ரொம்ப அழகான சொல் அப்படின்னு சொன்ன அன்புமணி ராமதாஸ் சாதிய ரீதியிலான பிரச்சனைகள்லாம் அவருக்கு நிறைய நம்மளோட பேசணுனாலே அவருக்கு நமக்கு நிறைய முரண்பாடான கருத்துக்கள் உண்டு. ஆனால் அப்படி சொன்னவரை அதிமுக கூட்டணி ஏற்றுக்குச்சு அப்படின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறீங்களா? சாதிவாத முத்திரை வந்து நம்ம அன்புமணி மேலே ஈஸியாக சொல்லிடுறோம், அவர் அந்த மாதிரி தான் செயல்படுறாரு, அவரோட பேச்சுவார்த்தை அப்படி தான் இருக்குது. ஆனால் ராமதாசன் நீங்கள் வந்து அப்படி சொல்லாமல் புனிதராக மாற்றிடுவீங்களா? ராமதாஸ் கூட தான் புஜங்களை உயர்த்துங்கள் இப்படிலாம் சொன்னார், நீ வீரன் அப்படிலாம் சொன்னார். அவர் எப்படி திமுக கூட்டணியில் விசிக ஏற்றுக்கும்? அப்போ விசிக மேலே நம்பகத்தன்மை போகும் தானே? இல்லைங்க, ஒற்றை நோக்கம் பிஜேபி எதிர்ப்பு தான். விசிக எப்படி கூட சொல்லலாம்ல, இது கொள்கை கூட்டணி இல்ல தேர்தல் கூட்டணி தான், அதனால நாங்க ஏத்துப்போம். அதாவது நேத்து வரைக்கும் கொள்கை கூட்டணியா, இன்னைக்கு தேர்தல் கூட்டணியா? இன்னொன்னு சொல்லுவாரு, நீங்க ஆக்சுவலி கொஞ்சம் மாத்தி கன்வின்ஸ் பண்றீங்க. நான் இப்ப அண்ணன் திரும்ப வரைய பேசுறேன் பாருங்க. தமிழ்நாட்டினுடைய சூழல் கருதி திமுக சில கூட்டணி முடிவுகளை எடுக்கலாம். திமுகவுடைய கூட்டணியில் விசிக அங்கம் வகிக்கிறது. நாங்கள் கொள்கை கூட்டணியாக திமுகவை நாங்கள் எங்கள் பார்வையில் பார்க்கிறோம். திமுகவுக்கு பல அரசியல் ரீதியான தேவைகள் இருக்கலாம், அதற்காக திமுக தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதை போலத்தான், ஒரு முறை கலைஞர் கருணாநிதி ஐயா கூட பாஜக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் என்னோடு தான் கூட்டணியோடு சொல்லியிருந்தார். அதே போலதான் தளபதியும் சொன்னார், விசிக தளபதி ஸ்டாலினுக்காக கூட்டணியில் இருக்கிறோம். அது அவர்கள் தனியாக ராமதாஸ் வைத்திருக்கிறார்கள். கன்வின்சிங்கா இருக்கா? இதே மாதிரி பேசுவார், அவ்வளவுதான். அப்ப என்ன அவங்க கடைசியில இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல், நான் சொன்னது ரொம்ப ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல். அப்படி ஆனா அப்படி போய் நின்னார்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற பியூட்டி என்ன தெரியுமா? அப்படி நின்னா ஓட்டு கன்வெர்ட்டே ஆகாது. கமல்ஹாசன் மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. கமலஹாசன் வந்து நம்மளை குழப்பிடுவாரு, திருமா கன்வின்ஸ் பண்ணுவார், திருமா வந்து குழப்ப மாட்டார். கமலஹாசன் உங்களை குழப்புவார். திராவிடம் உங்கள் முகத்திலும் இருக்கிறது, என் முகத்திலும் இருக்கிறது, கேமராவிலும் இருக்கிறது அப்படின்னு பேசுவார். உங்களுக்கு குழம்பிடும், ஐயோ எங்கடா இருக்கு திராவிடம்னு நீங்கள் தேடுவீங்க. அந்த மாதிரி பேசுவார். பட் திருமாவளவனை வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலைக்கு டாக்டர் திருமாவளவனை திமுக கொண்டு போய் நிறுத்த மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும், ஐயா நீங்கள் வந்தாலும் ஓட்டு கன்வெர்ட் நடக்காதுயா அப்படின்னு தெரியும். சரி, ஒருவேளை ஐயா வேணா உங்களுக்கு நாங்கள் சில கவனிப்புகள் செய்கிறோம், நீங்கள் அந்த பக்கம் போங்கன்னு அனுப்பணும்னா எந்த பக்கம் அனுப்புறது? விஜய் வாய்ப்பே கிடையாது. அவர் பேசிட்டே ஏஞ்சி போயிடுவார் விஜய். அந்தளவுக்கு ஐயா பொறுமையாக பேசுவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடையாது. தனிச்சு நிற்கவும் முடியாது. தேர்தல் புறக்கணிப்பு தான் இறுதி ஒன்றாக இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் பையன் கூட எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் ஒழுங்காக கூட்டணியில் போய் 20 சீட்டா தம்பி 5 சீட்டு கொடுப்பான்னு கேட நின்று போகிறது உங்களுக்கு பிரச்சனை. அப்படி போயிடலாம் நீங்கள். அதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. இது இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியை ஒரு கிளியை வந்து உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம்னா அதில் வந்து அது ஒரு மிகைப்படுத்தக்கூடிய கூற்று கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதை நோக்கி தான் நகரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இப்போ 2 நாட்களில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பேசப்பட்டு, அப்படியா? டேட் கொடுத்துட்டாங்களா?
அப்படி பேசப்பட்டது. Okay, okay. இப்போ தணிக்கை குழு வந்து அதற்கான சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. இது நீதிமன்றம் வரைக்கும் போக ஏன் வந்து ஒரு நாள் தள்ளி வச்சுக்க கூடாதா, 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு என்னன்னா, இந்த தேர்தல் டைம்ல வந்து நம்ம எலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஏன் நம்ம ஜனநாயகனை பத்தி பேசுறோம்? நினைச்சு பாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய லாஸ்ட் படம். இப்ப மேட்டர் என்னன்னா, நம்ம கூட சினிமா பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் பெருசா சினிமா தீவிரமா பாக்குறவங்க இல்ல, பட் அப்பப்போ முக்கியமான சில திரைப்படங்களை பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். இது ஏன் நம்ம பேசுறோம்னா, ஜனநாயகன் விஜயோட கடைசி படமா இருக்கு. அஃப்கோர்ஸ் இதுல ஏன் பாலிடிக்ஸை கலக்குறீங்க நீங்க? சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தூரம் வந்து இவருக்கு அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து, இங்க பாரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவான், ஒழுங்கா வந்துரு, யூ சர்டிஃபிகேட் ஒழுங்கா வந்துரு அப்படின்னா கேட்க போது பிஜேபி. அஃப்கோர்ஸ் பேனல்ல பிஜேபி மெம்பர்ஸ் அதிகமா இருப்பாங்க. நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒத்துக்கிறேன், இருப்பாங்க. பட் இதையெல்லாம் வச்சு அவரை காணவே பண்ண முடியாதுங்க. அப்படி பண்ணாத ஒரு பாசிட்டிவா தாங்க போவோம். நினைச்சு பாருங்க, மக்கள் மத்தியில போய் என்ன பிஜேபி ரொம்ப நெருக்கடிக்குள்ளாகுதுன்னு விஜய் சொன்னா அது கருணையா மாறுமா மாறாதா? அதுக்கு வாய்ப்பு நிறைய கூட வாய்ப்பு பெருசா இல்ல, ஆனா அந்த வாய்ப்பு உருவாக்க முடியாது, அவரால் உருவாக்க முடியும். அப்ப அவர் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை எப்படி பிஜேபி வழங்கும்? எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலை. இதை வந்து அப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்கணும், அவரை போட்டு சிக்கி சின்ன பின்ன படுத்தணுன்றதுக்காகலாம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று, இதுல போய் திமுக இருக்குன்ற ஒரு கூற்றை நம்மளால ஏற்க முடியல. ஆனா படக்குழு கிட்ட சில காட்சிகள்லாம் நீக்குங்க, மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணி சென்சார் காமிச்சிருக்காங்க, ஆனா இன்னும் சர்டிபிகேட் கொடுக்கல. அதாவதுங்க, இதுல நான் இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்ஸ் அவர்கள் சொன்னதை நான் வந்து வழிமொழிகிறேன். படத்துல நீக்கிற அளவுக்கு, அதாவது அதை முடக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. அது ஒரு சாதாரணமான படங்க. அதனால மாசே துங்கு, லெனின், மார்க்ஸ், மாவோட அரசியல் அங்க பேசுது. ஒரு நார்மலான ஒரு படம், ஒரு திரைப்படம். ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். ஐ ஆம் வெயிட்டிங்னாரு நேற்று வரைக்கும். ஐ ஆம் கம்மிங், திரும்பி போற ஐடியாவே இல்லை. படம் பார்த்தீங்களா? ட்ரைலரு பார்த்தேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரைலரு வந்து யாரோட வியூஸ் அதிகமா போகுது, இந்த சண்டையை பார்த்தீங்களா? காலக்குடுமை ஜனநாயகன் விசஸ் பராசக்தி தான் போயிட்டு இருக்கு. பராசக்தியினுடைய வியூஸ் தான் அதிகமா இருக்கு, கமெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓட போகுது அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது வியூஸ் வச்சு சண்டை போடுற அளவுக்கு நம்ம தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் அவ்வளவு மோசமா போயிடுச்சு இல்ல. யூடியூப் சேனல்ல வியூஸே போகாத தத்துவங்கள் நிறைய இருக்குது. அதுக்காக அதெல்லாம் மோசமான தத்துவமா மாறிடுமா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. வியூஸ் நிறைய போறவன்லாம் இருக்கான், கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவான், அவதூறா பேசுவான், ஆபாசமா பேசுவான். வியூஸ் போதுன்னு சரியாயிருவானா? அப்படி கிடையாது. சரியானது எதுவோ அது வென்றே தீரும், அவ்வளவுதான். அதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். மஞ்சப்பத்திரிக்கை நிறைய விற்குதுங்கிறதுக்காக அதையும் திருக்குறளையும் ஒத்துமைப்படுத்த முடியாது. ஒரு கடையில் திருக்குறள் இருக்கும், மஞ்சப்பத்திரிக்கையும் இருக்கும். திருக்குறளே இப்போ விற்கவே மாட்டேங்குதுன்னா அது திருக்குறள் மொக்கையான நூலாக மாறிடுமா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி தான் இதையே நான் பார்க்குறேன். விஜய்க்கு இதில் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நெருக்கடி கொடுக்குற மாதிரி தோற்றம் எங்கேயும் தெரியல. அப்படியான ஒரு தோற்றம் தெரியல. இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், சிபிஐக்கு ஒரு அழைப்பாணை கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம். ஸோ கம்மிங் 12th வந்து விஜய் ஷுட் அப்பியர் ஆன் சிபிஐ, அவர் வரணும். இன்னொன்று, இப்போ சிபிஐக்கு அழைப்பாணை கொடுத்துருக்காங்கல்ல, சிபிஐ அழைப்பாணை கொடுத்துருக்காங்களா விஜய்க்கு, அது நீங்கள் எதிர்பார்த்தோட எதிர்பார்க்காத ஒன்றா? எதிர்பார்த்தது தான். ஏன் எதிர்பார்த்தீங்க? விஜய்க்கு அந்த நிகழ்வுக்கு என்ன சம்பந்தம்? அவர் தானே பிரச்சாரம் மேற்கொண்டாரு, அதனால அவர் உறுதியா கூப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது. சிம்பிள். கவிப்பிரியாவோட மனநிலை என்னவோ அதுதான் காமன் மேனோட மனநிலை. ஏங்க, அவர் தான் கட்சி தலைவர். பொதுச் செயலாளரும் அந்த பிரச்சார பொதுச் செயலாளரும் போய் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சோட்டெல்லாம் போட்டுக்கின்னு ஜாலியாக போயிட்டு சிபிஐ பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ தலைவரை கூப்பிடுறாங்க, அவர் போறாரு, விசாரணை நடத்த போகிறாங்க, இந்த மாதிரி 1-to-1 பேசுவாங்க, நடத்த போகிறாங்க, வரப்போறாருன்னு சொல்ல போகிறாங்க. இதில் என்னங்க அழுத்தம் இருக்குது? எனக்கு புரியல. இப்போ இதை வச்சு அவர் காரணம் பண்ணிட முடியுமா? நான் கேட்குறேன். இது வச்சு எவ்வளோ பெருசாக நீங்கள் பண்ணிட முடியும்னு நான் கேட்குறேன். அது ஈஸியாக வெளியில் அம்பலப்பட்டு போயிடாதா? அப்போ இதில் வந்து ஒரு மறைமுக அழுத்தம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தலைவரை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்க முடியல. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்டது யாரு? மரியாதைக்குரிய விஜய் தான் கேட்டாங்க. இந்த சிபிஐ விசாரணையை அவரே கேட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு அஃபீஷியலாக அவங்களுடைய ஆட்கள் எத்தனை பேர் வந்து சிபிஐ எங்கள் தலைவர் அழுத்தது தவறுன்னு பேசுனாங்களா இல்லை அழுத்தம்னு பேசுனாங்களா எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய ஃபாலோவர்ஸ் சில பேருடைய விஷயங்களை பார்க்கும்போது, பார்த்தீங்களா எவ்வளோ பேர் அழுத்தம், பார்த்தீங்களா கழுத்தில் நெரிக்கிறாங்க, பார்த்தீங்களா பிஜேபின்றாங்க. ஏங்க, அவர் தான் கட்சி தலைவருங்க, அவர் தான் கூப்பிட முடியுங்க, வேற யாருங்க கூப்பிட முடியும்? கூப்பிட்டாலே தப்புனா, எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கான ஊடக சொகுசையும் அரசியல் சொகுசையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே மனிதர் விஜய் தாங்க. ஒரே மனிதர் விஜய் தான். எவ்வளவு பேம்பர் பண்றீங்க நீங்க? புரியல எனக்கு. அவ்வளவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
அவர் இவ்வளோ நாளாக ஆச்சு, என்னங்க பண்ணார்? பாண்டிச்சேரிக்கு அப்புறம் எங்கெங்க பேசினார்? வந்து அவர் பாட்டு அவர் உண்டு வீடு உண்டு இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த பாட்டை போட்டு ரிப்பீட் மோட்ல கேட்கறவங்கள கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இருக்கான். ஜெகதீசப்பாண்டின்னு ஒருத்தர், அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஃபர்ஸ்ட் இருந்தார். அப்புறம் அங்கே முரண்பாடு ஏற்படுகிறது. அதன் பிறகு அங்கே இருந்து அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போறாரு. அங்கே ஒரு ஒன்றா பயணிச்சுக்கிட்டு இருந்தார். என்ன பியூட்டி அப்படின்னா, அவர் டிவிக்குள்ள ஜாயின் பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி டிவிக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி, அது டிவிக்கே. அவர் மைண்டில் என்ன ஏறிடுச்சுன்னா, நம்ம விஜயோட டிவிக்குள்ள இருக்கிறோன்னு மைண்டில் ஏறிடுச்சு. தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறாருன்னு தான் பேர். நானே வேலுமுருகனுக்கு பலமுறை ஒரே ஒரு முறை அனுப்பிவிட்டேன். ஆனால் தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து அண்ணன் ஜெகதீசப்பன் பேச்சை ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அண்ணன் பேசுறதெல்லாம் வந்து சீமான் எதிர்த்து மட்டும்தான் இருக்கு. நம்ம கட்சியை பற்றி நான் வார்த்தை பேச சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து பதில் போலன்னு வச்சுங்களேன், தம்பி நம்மளை இது பண்ணுறான்னு விட்டுட்டாரு. அவர் அவங்க அந்த கட்சியில் போய் சேர்ந்து 24 மணி நேரமும் சீமான் எதிர்த்து தான் பேசிட்டு இருந்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்ன வேலை? சீமான் எதிர்த்து அரசியல் பண்ணுறதா வேலை? அது இல்லை அவங்க வேலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அண்ணன் வேலுமுருகன் அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கையில் நட்பு சக்தியாக பார்க்குறவங்க இவர் வந்து அதுவே நம்முடைய வேலை நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் போய் விஜய் சேர வரும்னாரு, அமுச்சு விட்டாச்சுங்க. போயிடும் கட்சி வெளியேற்றப்பட்டார் திரு ஜெகதீசன். காரணத்தை வச்சு அவர் அங்கே போய் திருப்பி இங்கே என்ன கண்டினியூ பண்ணாரோ, என்ன பேசினாலும் அவங்க அங்கே கண்டினியூ பண்ண போறாரு. அது என்ன ஒண்ணுனா, ஒரு பாலிமருக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி கொடுக்கும்போது தெரியாம வாழ்வுரிமைன்னு சொல்லிட்டாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சின்றத வாழ்வுரிமைன்னு சொல்லிட்டு இப்ப அங்க போய் என்ன சேர்ந்திருக்கிறாரு? வெற்றி கழகம் சேர்ந்திருக்கிறாரு. ஆனா அது அண்ணா வந்து சரியா உச்சரிக்கலாம் மறந்துட்டு இருக்கிறாரு. அதை அவர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக இந்த மேட்டரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, நீங்க உங்க கட்சியில ஆட்களை கூப்பிட்டு சேர்க்கறதுக்கான வேலையை பாக்குறீங்க இல்லையா? யாரெல்லாம் சேர்க்குறீங்க? ஒரு கட்சிக்கு வந்து யார் இருந்தாலுமே பிளஸ் தான். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டவங்க இல்ல வெளியேறியவங்க அந்த மாதிரி தான். எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. கட்சியில் இணைப்பது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. இதை தாண்டினது மக்களோட பிரச்சனையை அட்ரஸ் பண்றதா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தணும். தமிழ்நாடு தழுவிய அளவுல தமிழக வெற்றி கழகத்தினர் மாவட்ட தலைநகரங்கள்ல ஆர்ப்பாட்டம். சூப்பரு, அதை அறிவிங்க, சமையா பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ட்விட்டர்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க? ட்விட்டர்ல தினசரி ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடி ஊழல் சொன்னார்ல, அவங்க என்ன பண்றாங்க? கரப்ஷன் கிங் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்றாங்க. இத்தனைக்கும் அவங்கள்ட்ட ஐடி ரொம்ப கம்மி. நீங்க என்ன பண்ணணும்? என்ன நடக்குது, தப்பு நடக்குது, எடுத்து எழுதுங்க, எடுத்து பேசுங்க, அது டிஸ்கஷன் டிபேட்டு கொண்டு வாங்க. அதை பண்றது கிடையாது. இவர் இப்போ அதை எதுக்காக ஜெகதீசன் சொல்லியிருந்தேன்னா, அதில் நான் வேலுமுருகனை பற்றி நான் ஒன்று சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப அவர் தப்பாக பேசுகிறாங்க. அவர் இல்லைன்னா இன்னைக்கு பல இயக்கங்கள் கட்சிகளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக சொல்றேன்னு அவங்களுக்கு புரியும். வேல்முருகன் அவர்கள் வந்து எப்படி நட்பு சக்தின்னு சொல்லலாம் சீமான? எப்படி அந்த மாதிரி அவர் பேச முடியுங்கிறாங்க. வேல்முருகன் சொன்னதுக்காக அவரை கார்னர் செய்யக்கூடிய சில உதிரிகள் யாராச்சும் ஒருத்தருக்கு நெஞ்சுரம் இருந்தால் டாக்டர் திருமாவளவன் அவர்களை நோக்கி பேச முடியுமா அதே வார்த்தையை? ஏன்னா பேசிட்டா உங்களுக்கு வேற முத்திர விழுந்தணும்னு பேசாம இருக்கிறீங்க. டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு கூட நட்பு சக்தியாகத்தான் பார்க்கிறோம்னு சொன்னாரு. இப்போ இருக்க பகை சக்தியாக அவர் சீமான் அறிவிக்கவே இல்லையே. பெரியாரோடு அவர் சில வார்த்தைகளெல்லாம் அவரை பயன்படுத்துறது தவிர்த்துட்டா அவருக்கு நல்லது. ஏன்னா அது இந்துத்துவாதிகளுக்கு பயன்பட்டுன்னு அவர் சொல்றாரு. இப்போ வரைக்கும் அதை பற்றி தான் அவர் ஸ்டாண்டாகவே இருக்குது. அண்ணன் வன்னியர் ஸ்டாண்டு வேற இருக்கலாம், அவர் கட்சி தலைவர் கிடையாது. அவர் ஸ்டாண்டு தனிப்பட்ட ரீதியில் தாக்கிக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் டாக்டர் திருமாவளவன் ஸ்டாண்ட் கட்சியோட ஸ்டாண்டு. அவர் பகை சக்தின்னு சொல்லியிருக்கிறாரா சீமான? நட்பு சக்தின்னு தான் சொல்றாரு. வேலுன்னு கொடுத்த பேட்டியே இருக்குது. அப்போ வேல்முருகன் நட்பு சக்தின்னு சொல்லிட்டா மட்டும் ஏன் பாஞ்சு வந்து பொறான்றீங்க? ஓ, உங்களெல்லாம் விட அந்த மனுஷன் 1000 வேலை பார்த்துருக்காருயா புலிகளுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும். அவர் இன்னைக்கு திட்டுற இந்த உதிரிகள் இருக்காங்கல்ல, நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட வேலுமுருகன் எதுவுமே பேசவே இல்லைங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பெருசா கடந்து போயிட்டாங்க, இவங்களை பத்தி பேசல. இன்னைக்கு ஜெகதீச பாண்டியனை பத்தி பேசும்போது நட்பு சக்தின்னு சொல்லிட்டாராம் நாம் தமிழர் கட்சியை. அதுக்கு உடனே திராவிடத்துக்கு இயக்கங்கள்ல இருக்க சில பேர் வந்து வேலுமுருகனை பாஞ்சு பரான்றாங்க. நீ எப்படி அப்படி பேசலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு. என்னங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்காகவே அவர் எதிர்த்து நீங்க இவ்வளவு பேசுவீங்களா? இல்ல அந்த அளவுக்கு இருந்த வேலையை பார்க்காம போயிட்டாரா? இப்போ என்னன்னா, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இடத்துல எல்லாரும் வந்து ஒன்றிணையணும். 24 மணி நேரமும் சீமான் திட்டத்தை வேலுமுருகன் கட்சிக்கு வேலை, தமிழ் வாழ்வுரிமை கட்சிக்கு வேலை.
ஏங்க நேற்று கூட ப்ரெஸ் மீட் கொடுத்தாருங்க சீமானு. எனக்கு என்ன தம்பி எனக்கு விஜய் எதிரியும் கிடையாது, நான் அவர் எதிர்க்க கட்சியும் ஆரம்பிக்கல, எனக்கு 1008 வேலை இருக்குது தம்பி அப்படிங்கிறாரு. உண்மை தானே? சீமான் 1.5 மணி நேரம் பேசுகிறார் ஒரு மேடையில், அதில் 1 நிமிஷம் விஜயை பற்றி பேச எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானுவோ. 1 நிமிஷம் தான் விஜயை பற்றி பேசினாரா, 59 நிமிஷம் வேற விஷயம் பேசுகிறார். அதை போடுறானா போட மாட்டான். அந்த மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன். ஸோ டிவிகே வந்து சிபிஐ கூப்பிடுறதுனால ஒரு அழுத்தம் உருவாகி என்டிஏக்குள்ளே வருவாருங்கிற மாதிரி நான் பார்க்கல. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக மினிமலாக தான் இருந்துகிட்டு இருக்கிறதா நான் கணிக்கிறேன். அப்படி நடந்தால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி நடந்தால் இந்த பக்கம் ஸ்வீப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்பயும் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு என்ன வைப்பார் அப்படின்னா, சிபிஐ வந்து தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு கட்சிகள் வந்து கண்ட்ரோல்குள்ள வைக்கிறதுக்கு தான் பாக்குது பாஜக அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அல்ல, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு டுவர்ட்ஸ் அரவுண்ட் இந்தியா முழுக்க பிஜேபி பண்ணக்கூடிய வேலையை பத்தி அவர் பேசுறாரு. அது ஓரளவு உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. சிபிஐ மட்டும் இல்லை, சிபிஐ, அமலாக்கத்துறை, அப்புறம் இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அப்படிதான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நேரத்துல விஜயை வச்சவங்க அதை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களா? அப்படி பண்ண முடியாது. விஜய் ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு கிடையாது. ப்ரூவன் ஓட் பேங்க் இல்லாத ஒரு ஆளை இவ்வளவு தூரம் நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டிய அவசியமே பிஜேபிக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ஓட்டு ஸ்பிட் ஆகிறத வந்து பிஜேபி வந்து பாசிட்டிவாக நினைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அவருடைய அதிகமான ஓட்டு திமுக தான் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா விட்டுருவாங்க. அது திமுக ஒரு பக்கம் தராசு குறையும் போது இன்னொரு பக்கம் தராசு மேல தானே ஏறணும். இன்னொரு பக்கம் இருக்கிறது அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக. வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா திரைப்படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்களா இருக்கட்டும், நடிகைகளா இருக்கட்டும், அவங்கள வந்து கரெக்டா வந்து பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு ஓட்டு வங்கி வந்து இருக்கும் அப்படின்னு. இப்ப கூட கங்கனா ரனாவத் அவர்களை வந்து பயன்படுத்தி எம்பியா இருக்காங்க. இப்ப அதே போலதான் விஜயும் வந்து கங்கனா ரனாவத் வந்து ஒரு தனிப்பட்ட பர்சனாலிட்டி. விஜய் ஒரு அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. அவர் ஒரு கட்சி இருக்கு, ஒரு அமைப்பு இருக்குது, இன்னும் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுட்டாரு. அப்ப அவரை நீங்க அப்படி ஈஸியா போய் தூக்கிட முடியாது. அதாவது அவரை நீங்க இப்படிலாம் பண்ணி தான் உள்ள கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது தெரிஞ்சது அப்படின்னா 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, அலையன்ஸ் ஜெயிக்கலாம். இன்னொன்று, விஜய் காணாம போவாரு. விஜய் இதை அனுதாபலையா மாற்ற வாய்ப்புகள் நிறைய உண்டு. அனுதாபத்துக்கு தேடுவார். அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ரிஸ்கை பிஜேபி எடுக்காதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு மேபி என்னுடைய பார்வை தவறாக கூட முடியலாம், நான் தப்பாக கூட அதை வந்து இப்போ ஒரு ஆங்கிள் யோசிச்சிருக்கலாம். இது என் கருத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டால் என் கருத்தை நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பார்ப்போம். ஜனவரிக்குள்ள தெரிஞ்சிருமா? ஜனவரி முடியறதுக்குள்ள? ஜனவரி வந்துருச்சு. இந்த ஜனவரி பொங்கல் அப்பவே எனக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.